நண்பர்களுக்கு வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ரேஷியோஸ்ல ரொம்ப சிம்பிளான பட் எஃபெக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோனா அது பிரைஸ் பை ஏர்னிங் ரேஷியோ. இந்த ரேஷியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு பிரைஸ் பை ஏர்னிங் ரேஷியோ பற்றின அடிஷ்னல் 4 இன்சைட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எப்போ ஸ்டாக்ஸ் லோ பிரைஸ் பை ஏர்னிங் ரேஷியோல கிடைக்கும்? அந்த கம்பெனி தொடர்ந்து க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏர்னிங்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அப்போ அந்த ஸ்டாக் லோ பிரைஸ் பை ஏர்னிங் ரேஷியோல கிடைக்கும். அடுத்ததா, இந்த கம்பெனி நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஏகப்பட்ட ஹிடன் ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் கன்சிடர் பண்ணுச்சு அப்படின்னாலும் அந்த சமயத்திலும் லோ பிரைஸ் பை ஏர்னிங்ல கிடைக்கும். அடுத்து, அந்த கம்பெனி வருஷம் ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்ஸை விட ஏதாவது ஒரு பர்டிகுலர் இயர்ல அதிகமான ப்ராஃபிட்ஸை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வருஷத்துல அந்த கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆனதால பிரைஸ் பை ஏர்னிங் கம்மியா இருக்கும். ஆனா இங்க கவனிக்க வேண்டியது, இந்த அடிஷனல் ப்ராஃபிட்ஸ் எதன் மூலமா வந்துச்சு? ஏதாவது ஒரு அசட்டை இல்லைன்னா சப்சிடரி கம்பெனியை செல் பண்ணதன் மூலமா அந்த ப்ராஃபிட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அது டெம்பரரி. அதனால இந்த மாதிரி அப்நார்மலா லோ பிரைஸ் பை ஏர்னிங்ல ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியுடைய ஆவரேஜ் ஏர்னிங்ஸையும் பிரைஸ் பை ஏர்னிங்கையும் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணும். அடுத்து, இன்னும் ஒரு ரீசன் பார்க்கும்போது, டிக்ளைனிங் இண்டஸ்ட்ரி எப்பவுமே அந்த இண்டஸ்ட்ரியோடைய ஆவரேஜ் பிரைஸ் பை ஏர்னிங்கே கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, கேஸ் இண்டஸ்ட்ரி, கோல் இண்டஸ்ட்ரி, இந்த செக்டார்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸோட பிரைஸ் பை ஏர்னிங் கம்மியா இருக்கும். கடைசியா, கம்பெனிக்கு கடன் அதிகமா இருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப கம்மியா இருக்குது, பிசினஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த கம்பெனியுடைய ஏர்னிங்ஸுக்கு மார்க்கெட் அதிகமான பிரைஸ் கொடுக்காது, கம்பெனியுடைய பிரைஸ் பை ஏர்னிங் கம்மியாவே இருக்கும். எப்போ ஒரு கம்பெனியுடைய பிரைஸ் பை ஏர்னிங் மிக அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட், இப்போ அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஏர்னிங்ஸை விடவும் வர்ற வருஷங்கள அதிகமான ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சமயத்துல மார்க்கெட் ஒரு ஏர்னிங்ஸுக்கு அதிகமான பிரைஸ் கொடுக்கும், அந்த கம்பெனியுடைய பிரைஸ் பை ஏர்னிங்கும் மிக அதிகமா இருக்கும். அடுத்ததா, கம்பெனிக்கும் சொல்லி ஸ்ட்ராங் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் மோட் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கம்பெனிக்கு மார்க்கெட் அதிகமான பிரைஸ் பை ஏர்னிங் கொடுக்கும். அடுத்ததா, கம்பெனிக்கு கம்மியான ரிஸ்க் இருக்கு, டிமார்ட், பிடிலைட் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பிசினஸ்க்கு இருக்க ரிஸ்க் கம்மி அப்படிங்கறதுனால இந்த கம்பெனிஸ் அதிகமான பிரைஸ் பை ஏர்னிங்ல ட்ரேட் ஆகும். இன்னும் வேற ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமா இருக்குது, கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற பணத்துக்கு எஃபிஷியன்டா பிசினஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா அந்த சமயத்திலையும் மார்க்கெட் அதிகமான பிரைஸ் பை ஏர்னிங் கொடுக்கும். இது எல்லாம் போக இன்னும் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ரீசனும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய ஸ்டாக்குக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கு, எல்லாரும் விரட்டிட்டு போய் அந்த ஸ்டாக்கை வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த சமயத்துல அந்த கம்பெனியுடைய பிரைஸ் பை ஏர்னிங் மிக அதிகமா இருக்கும். அடுத்து, ஒரு கம்பெனியை கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா அப்போ அந்த சமயத்துல கம்பெனியுடைய பிரைஸ் பை ஏர்னிங் கம்மியா இருக்கிறது இல்லைன்னா ஸ்டாக் பிரைஸ் கம்மியா இருக்கிறது, இப்படி இந்த 2 விஷயத்தை பற்றி மட்டும் பார்க்காம இதுக்கு அடுத்து இருக்கிற ஏர்னிங்ஸ் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கு, ஷேர் பிரைஸ் கம்மியா இல்லை அப்படின்னாலும் ஏர்னிங்ஸ் க்ரோத் மிக அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிஸ் லாங் ரன்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 2 கம்பெனியை எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி லோ பிரைஸ்லையும் லோ பிரைஸ் பை ஏர்னிங்லையும், ஏர்னிங் பெர் ஷேர் 10 ரூபாயிலையும் அந்த 10 ரூபாய்க்கு மார்க்கெட் பிரைஸ் பை ஏர்னிங் 10 மடங்கு கொடுக்குது, ஷேர் பிரைஸ் 100 ரூபாயிலையும் ட்ரேட் ஆகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கையும், அடுத்ததா ஏர்னிங் பெர் ஷேர் அதே 10 ரூபா இருக்கிற கம்பெனி பட் மார்க்கெட் இதுக்கு பிரைஸ் பை ஏர்னிங் 40 மடங்கு கொடுக்குது, கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 400 ரூபாயில ட்ரேட் ஆகிற ரெண்டாவது கம்பெனியும். இங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி வருஷத்துக்கு 10% க்ரோ ஆகுது, செகண்ட் கம்பெனி நல்ல க்ரோத் பேஸ்ல இருக்குது, ஏர்னிங்ஸ் வருஷத்துக்கு 30% அப்படிங்கிற அளவுக்கு க்ரோ ஆயிட்டு இருக்குது. இந்த 2 கம்பெனியும் 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனி பிரைஸ் பை ஏர்னிங் அதே 10ல அப்படியே கண்டினியூ ஆகுது, ஏர்னிங் பெர் ஷேர் செகண்ட் இயர்ல 10% இன்க்ரீஸ் ஆகி 11.1 அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஷேர் பிரைஸ் 110 ரூபா அப்படிங்கிற பிரைஸுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வருஷத்துல 11 ரூபாயில இருந்து 12 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு ஏர்னிங் பெர் ஷேர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, சேம் பிரைஸ் பை ஏர்னிங் 10 அப்படிங்கிற அளவுல ஷேர் பிரைஸ் 121 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்த வருஷம் 133 அப்படிங்கிற அளவுக்கும், 4வது வருஷத்துல ஏர்னிங் பெர் ஷேர் 14 ரூபா 60 காசு அப்படிங்கிற அளவுக்கும், ஷேர் பிரைஸ் 146 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு 4 வருஷத்துல டோட்டலா 46% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கும். செகண்ட் இருக்கிற கம்பெனி ஏர்னிங் பெர் ஷேர் அதே 10 ரூபா இருந்தது, அடுத்த வருஷம் 30% இன்க்ரீஸ் ஆகி 13 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு ஏர்னிங் பெர் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா த சேம் பிரைஸ் பை ஏர்னிங் 40 அப்படிங்கிறதுக்கு ஷேர் பிரைஸ் 520 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்த வருஷத்துல 13 ரூபாயில இருந்து 16 ரூபா 90 காசு அப்படிங்கிற அளவுக்கு மறுபடியும் இன்னொரு 30% க்ரோ ஆயிருச்சு அப்படின்னா இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 676 ரூபா அப்படிங்கிற அளவுக்கும், 3வது வருஷத்துல
ரூ. 16 ரூ. 22 அப்படிங்கிற அளவுக்கு ஷேர் பிரைஸ் மறுபடியும் ஒரு 30% குரோ ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்குடைய பிரைஸ் 880 அப்படிங்கிற அளவுக்கும் 4வது வருஷத்துல ஏர்னிங் பெர் ஷேர் ரூ. 28.80 அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சேம் பிரைஸ் பை ஏர்னிங் 40 அப்படிங்கிற அளவிலே இப்பவும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ரூ. 1144 அப்படிங்கிற அளவுக்கு ஷேர் பிரைஸ் ரூ. 3 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த இடத்துல இன்னும் கன்சர்வேட்டிவா மார்க்கெட் எப்பவும் ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி 4வது வருஷத்துல இந்த பிரைஸ் பை ஏர்னிங் 40ல இருந்த ஸ்டாக் பிரைஸ் பை ஏர்னிங் 40ல இருந்து 30 அப்படிங்கிற அளவுக்கு இறங்கிருச்சுன்னா கூட ஏர்னிங் பெர் ஷேர் ரூ. 28 அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுனால ஸ்டாக்குடைய பிரைஸ் 900 அப்படிங்கிற அளவுக்கும் நம்மளுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல மோர் தென் 100% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற அளவுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த செகண்ட்ல இருக்கிற கம்பெனி ஒரு அசம்ஷன்ல இருக்கிற கம்பெனி கிடையாது. லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பாலிகேப் ஷேருடைய ரிட்டர்ன்ஸ் இந்த சேம் ட்ரெண்ட் தான். ஏர்னிங் பெர் ஷேர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆனதால இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 500 அப்படிங்கிற அளவுல இருந்தது. இப்போ 14 மடங்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. கடைசியா பிரைஸ் பை ஏர்னிங் ரேஷியோவை கன்சிடர் பண்ணும்போது 4 சினாரியோஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சினாரியோ ஏர்னிங் பெர் ஷேரும் க்ரோ ஆகாது, பிரைஸ் பை ஏர்னிங் ரேஷியோவும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா அப்படி இருக்கிற ஒரு ஸ்டாக் பக்கமே போகாம இருக்கிறது நல்லது. 2வது ஏர்னிங் பெர் ஷேர் க்ரோத் இல்லை, பட் பிரைஸ் பை ஏர்னிங் மட்டும் க்ரோ ஆகுது அப்படின்னா ஸ்டாக்கோடைய பிரைஸ் மட்டும் ஏறிட்டே இருக்கும். இது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் க்ரோத், கம்பெனியை ஒரு பபுள் மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். எப்ப வேணாலும் பிரைஸ் பை ஏர்னிங் ரீரேட்டிங் ஆச்சு அப்படின்னா பழைய பிரைஸுக்கு அந்த ஸ்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. 3வது சினாரியோ ஏர்னிங் பெர் ஷேர் தொடர்ந்து க்ரோ ஆயிட்டு இருக்குது, பட் பிரைஸ் பை ஏர்னிங் லோவா இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ்ல கிடைக்குது அப்படின்னா இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம். நல்ல க்ரோத்ல இருக்க இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸ்க்கு மார்க்கெட் பிரைஸ் பை ஏர்னிங் ஹையர் ரேட்டிங் கொடுத்துச்சு அப்படின்னா பிரைஸ் பை ஏர்னிங் 10ல இருந்து 40 100 அப்படிங்கிற அளவுக்கு சில மடங்கா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கும் சில மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக்ல ரிஸ்க்கும் கம்மி. எதனால அப்படின்னா ஏற்கனவே லோ பிரைஸ் பை ஏர்னிங் இருக்கிறதால தொடர்ந்து அதுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி இறங்கினாலும் ஏர்னிங்ஸோடைய க்ரோத் இருக்கிறதால ஸ்டாக் அட்ஜஸ்ட் ஆகும். கடைசியா ஒரு சினாரியோ, இதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏத்த ஒரு சினாரியோ. இது என்ன அப்படின்னா ஏர்னிங்ஸும் க்ரோ ஆகுது, பிரைஸ் பை ஏர்னிங்கும் க்ரோ ஆகுது. ஏர்னிங் பெர் ஷேர் ரூ. 10 பிரைஸ் பை ஏர்னிங் ரூ. 10 இருக்க ஸ்டாக் ரூ. 100 ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அடுத்த 5 வருஷத்துல ஏர்னிங் பெர் ஷேர் ரூ. 10 50 அப்படிங்கிற அளவுக்கு 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்துல இந்த மாதிரி நல்ல க்ரோத்ல இருக்கிற கம்பெனிக்கு மார்க்கெட்டும் பிரைஸ் பை ஏர்னிங் 10ல இருந்து 50 அப்படிங்கிற அளவுக்கு ரீ ரேட்டிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஏர்னிங் பெர் ஷேர் ரூ. 50 பிரைஸ் பை ஏர்னிங் 50 இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்கோடைய பிரைஸ் ரூ. 2500 அப்படிங்கிற அளவுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 100ல இருந்து ரூ. 2500 அப்படிங்கிற அளவுக்கு 25 மடங்கு க்ரோ ஆயிருக்கும். அதனால எப்பவுமே ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணும்போது இந்த 4 சினாரியோல எந்த இடத்துல நம்ம ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனையும் எடுத்தோம் அப்படின்னா எப்போ அந்த ஸ்டாக்கை செல் பண்ணணும், எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நமக்கு கிளியரா தெரியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.